வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் பார்த்தீங்கன்னா புகைச்சிடுறதை உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. புகைச்சிடுறது பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தெரியுது. வேலுமணி ஒரு கருத்து சொல்கிறாரு, அதை மறுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியை சேர்ந்தவங்க இன்னொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஓபிஎஸ் அணியில் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ பிரபாகர் புகழேந்திலாம் விலகிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அண்ணனோட வழி சரியில்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புகழேந்தி சொன்னாலுமே ஓபிஎஸ் அதிமுக ஒன்றிணையும் வெளிப்படையாக தூது விட்டுருக்காரு. ஸோ அதே வழியில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ பிரபாகரும் புகழேந்தியும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்போ இதில் வழி மாறத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓபிஎஸ். ஸோ இவங்களுக்குள்ளே என்ன புகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீ பிரபாகர் தன்னோட மகனுக்கு பார்த்தீங்கன்னா தென்சென்னை மத்திய சென்னை கேட்குறாரு வேட்பாளராக நிற்கிறதுக்கு இந்த எம்பி எலெக்ஷனில். பட் அது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மறுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் புகழ்ச்சலோட பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டாருன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்க்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி பதவியேற்பு விழா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அன்புமணிக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிர்மலா சீதாராமன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராச்சும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டு ரெப்ரசன்டேட்டிவாக. ஸோ நம்மளுக்கு தெரியும் அன்புமணி ராமதாஸோட மனைவி நின்றுருந்தாங்க சௌமியா அன்புமணி நின்றுட்டாங்க. அவங்க எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா எல்லா சட்டமன்ற தொகுதியும் தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லீடிங்கில் தான் இருந்தாங்க. ஆமன்ற ஒரு ஏரியாவில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையோட ஓங்கி இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி. 2019 பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் 69,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருந்தார். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 29,000 வாக்கு வித்தியாசம் தான் சௌமியா அன்புமணி தோற்றுருக்காங்க. ஸோ மிகப்பெரிய முன்னேற்றம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பாமகவினர் சொல்கிறாங்க. அதிமுக அடுத்த பார்த்திங்கன்னா பாஜக பிடிச்சிருச்சு. ஆனால் அதுக்கும் ஒரு புதிய விளக்கரம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியினர் சொல்கிறாங்க. 2019 எலெக்ஷனில் நாங்கள் 18% இருந்தோம், இப்போ 23% ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7 இடத்துல டெபாசிட் காலி. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் 3ஆம் இடம்லாம் தள்ளப்பட்டிருந்தாங்க. 2ஆம் இடம் கூட பரவாயில்ல, 3ஆம் இடம் 4ஆம் இடம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மோசமாக அதிமுக போயிடுச்சுன்றாங்க. அதிமுகவில் சீனியர்கள் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வேலுமணி எல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸுடன் சந்திப்பு நடத்த போகிறதா சொல்கிறாங்க. சசிகலா பார்த்திங்கன்னா அமைதியாக ஒரு எடுத்துகிட்டு இருக்காங்க. கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா சசிகலா குறித்து கேட்கும்போது அவங்க பணிப்பெண்க அவங்க வேலைக்காரியாக தான் நமக்கு இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கட்சியில் வர்றது யாருமே விரும்பலை, அவங்க கையெல்லாம் ஓங்காது, அவங்க அழைப்பு விடுத்திருந்தாங்க. 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் போனாங்கன்ற மாதிரி கேபி முனுசாமி அடுத்தடுத்த ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் கேபி முனுசாமி, டி ஜெயக்குமார், உதயகுமார் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொண்டர்களே மிகப்பெரிய எதிர்ப்பு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாகிறதுக்கு ஓபிஎஸ்ஐ வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருந்தார், தூதும் விட்டுருந்தார் எனக்கு எந்த பதவி வேணாம்ன்ற மாதிரி. ஆனால் அதை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி, இந்த உதயகுமார், ஜெயக்குமார்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 3 பேரையும் சமூக வலைதளங்களை பார்த்திங்கன்னா தொண்டர்களை கிழிக்கிறாங்க. 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுகவில் வெறும் 84 லட்சம் ஓட்டு தான் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி வாங்கியிருந்தா அப்போ மிச்ச ஓட்டெல்லாம் எங்கே போச்சு பார்த்திங்கன்னா அதிமுக பாஜகன்ற மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றிணைந்த அதிமுக இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறதா தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க முக்கியமான ஒரு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கத்தில் துளி கூட சம்மந்தம் இல்லைன்றாங்க. இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா உதயகுமார் பார்த்திங்கன்னா ஓபிஎஸை கொண்டு வரக்கூடாது, அப்படி ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்தால் தென் மாவட்டம் ஓபிஎஸ் கண்ட்ரோலில் போயிடும், திருப்பி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் முன்னாடியே போகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருன்ற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ அது வேணான்ற மாதிரி ஒரு டிசிஷனில் இருக்கார். கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர் பதவியை பார்த்திங்கன்னா கைப்பற்றதுலேயே பார்த்திங்கன்னா மும்முரமாக இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க. வேலுமணி தன்னோட அதிருப்தியை காமிச்சிருந்தார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து ஏதாச்சும் நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்களோட வாரிசுகளை களமிறக்கதாக இருந்துச்சு முதவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் பெரிய லெவலில் களமிறக்கலை. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா முனுசாமி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா உதயகுமார்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட குடும்ப உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா களமிறக்கதாக இருந்துச்சு. பட் கூட்டணி அமையாதனால பின்வாங்கிட்டாங்க. இது மிகப்பெரிய தோல்வியில் தான் முடியுன்றது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மதுரையில் பார்த்திங்கன்னா அதிமுக டாக்டர் சரவணன் 3ஆவது இடத்துக்கு அதில் போட்டிருந்தார். ஸோ மிகப்பெரிய ஆச்சரியம், ஓபிஎஸ் கை அங்கே ஓங்கியிருக்குன்னு தெளிவாக தெரியுது. ஸோ எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்லாம் மாற்றன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு, பெரியவெல்லாம் மாற்றவே இல்லை. ஆனால் கொஞ்ச நாளாகவே ஒரு 8 மாதமாகவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேட்டி கொடுத்தாருன்னா வேலுமணி பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பேட்டி கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கிடுச்சு. தலைமையாக பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் கொடுக்கும்போது வேலுமணி அடுத்து கொடுத்தது மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஓபிஎஸ்
வேலுமணி, சசிகலா, செங்கோட்டையன் இவங்க 4 பேர் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லி சிக்னல் வந்தோடனே அது நடக்கும்ன்றாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காததுக்கு முக்கியமான காரணம் அம்மாவை தப்பாக பேசுனது, அண்ணாவை தப்பாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மை ஓட்டு வந்து நம்ம வந்து பாஜக விட்டு வெளியே வந்தால் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் வந்தார். ஆனால் கிடச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு துளி கூட கிடைக்கலதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையாவை தான் அட்டாக் பண்ணி பேசியிருந்தா தவிர மோடியோ அமித்ஷாவோ யாரையுமே அட்டாக் பண்ணி பேசினா இது மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாகி இவர் இன்னும் தேர மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சிறுபான்மை ஓட்டெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி போச்சு. திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் 40 இடங்களும் ஜெயிச்சிருந்தாலுமே சிறுபான்மை ஓட்டு மொத்தமாக விழுந்துருச்சு. ஆனால் வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா போன தேர்தலோட இப்போ குறைஞ்சிருக்குன்றாங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வயநாட்டு மோடி பார்த்தீங்கன்னா நடந்து வர மாதிரி எல்லாருமே எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவங்கெல்லாம் வந்து கிளாப் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ நிதின் கட்கரிட்டும் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துருப்பார். எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க. நிதின் கட்கரி எந்திரிச்சு நிற்க மாட்டார். ஆனால் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பலம் வாய்ந்தவர். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து பிஎம்மாக வருவான்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அது மட்டும் ஆனாலும் அது பெரிய லெவலில் வந்து சலசலப்பாக இருந்தாலுமே ஸ்டேஜில் பேசும்போது மோடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக நாளுக்கு மிகப்பெரிய சிறந்த தலைவன்ற மாதிரி வந்து புகழ்ந்து தான் பேசினார் வெளிக்காட்டில். ஆனால் ஒரு புகைச்சல் போயிட்டே தான் இருக்குது. அவர் வந்து அமைச்சரவையில் மோடி அமைச்சரில் எல்லாருமே மோடி பேச்சை கேட்பாங்க. ஆனால் அவர் வந்து தனித்து தான் வந்து செயல்படுவார்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஆதரவாளர் சொல்கிறாங்க. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பாஜகவில் முக்கியமான ஒரு தலைவரில் அவரும் ஒருவர். இப்போ வந்து சுப்பிரமணிய சுவாமி எப்படி வந்து வெளிப்படையாக சொல்கிறார், பட் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கதா சொன்னாங்க. பாஜகலே உட்கட்சி மோதல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உச்சபட்சம் அடைஞ்சிருக்குன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. இது தவிர்த்து வேலுமணி, தங்கமணிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா கொங்கு மடத்தில் போட ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஸோ அமைதியாக இருக்க இப்போ செங்கோட்டையன், வேலுமணிலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஒரு 2-3 நாளில் கொடுத்துருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஸோ கூப்பா கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அதிமுகவில் திருப்பி இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூப்பா கிருஷ்ணன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகழேந்தி, ஜெயஸ்ரீ பிரபாகரன் ஒரு அதிருப்தி முக்கியமான பாஜகன்னு சொல்கிறாங்க. பாஜக வழியில் நம்ம போக வேணாம், அது மிகப்பெரிய ஒரு பின்னாடி தான் ஏற்படுத்தும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களாம் சொல்லிகிட்டே வராங்க. ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பாஜக நோக்கி தான் போகிறாங்க. பாஜக தான் இப்போ பவரில் இருக்காங்க, எதாவது பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பில் போகிறாரு. பட் வந்து எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிகமாக பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணதான் வந்து நார்மலாகவே சொல்லப்பட்டுச்சு. பட் எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு கட்சி கைக்குள்ளே வரும்னு தெரியல. வேலுமணி, அதே மாதிரி சசிகலா, செங்கோட்டையன், ஓபிஎஸ்லாம் இணையும் போது பார்த்திங்கன்னா கட்சி வந்து கைக்குள்ளே வருன்ற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கார். சொன்னால் மேல் இடத்துல சொன்னால் வேலுமணி கேட்டுக்கோன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸே களம் இறங்கியிருக்கதா சொல்கிறாங்க. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியும் கொஞ்சம் ஒரு பதட்டத்தெல்லாம் இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.